சுரும்போடு தேனும் வண்டும் அன்னமும் துவன்றி புள்ளும் கரும்போடு செந்நெல் காடும் கமல பாவிகளும் மல்கி பெரும்புனல் மருதல் சூழ்ந்த கிடக்கை பின் கிடக்கச் சென்றார். குறும்பை நீர் முரஞ்சும் சோலை குலிந்தமும் புறத்துக் கொண்டார். குறும்பை நீர் முரஞ்சும் சோலை குலிந்தமும் புறத்து கொண்டார். இப்போது குலிந்த நாட்டையும் தாண்டி போனார். சுரும்போடு தேனும் வண்டும், இதெல்லாம் சுரும்பு தேனை வண்டு வண்டு இதெல்லாம் வண்டினுடைய வகைகள். பொன் வண்டு, தேன் வண்டு, கருவண்டு, சுரும்பு, தேன், தேன் வண்டு, பொன் வண்டு, கருவண்டு, அன்னம், இத்தனை வகையான வண்டுகள், அன்னம் எல்லாம் சேரும். புல்லும் கரும்போடு சென்னல் காடும் கமலவாவிகளும் மல்கி, அங்கே பறவைகளும் கரும்பு கருப்பங்காடுகளும் சென்னல் வயல்களும் மிகுந்து கிடப்பதாகிய மருத நிலத்தை தாண்டி கிடக்கை, அந்த மருத நிலத்தை எல்லாம் தாண்டி அப்பால் சென்றார்கள். எங்கே போனார்கள்? குறும்பை நீர், தென்னில குறும்பை நீர், குறும்பை நீர், குறும்பைனா சின்ன சின்ன இளநீரினுடைய சிறிய இது வந்து நீர் 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 நிரம்பி குறும்பைனா தென்னை இளநீர்கள் நிரம்பியதாகிய தென்னஞ்சோலைகள் நிரம்பிய குலிந்த நாட்டை தாண்டினார். புறத்து கொடுத்தார். குலிந்த நாட்டை தாண்டினார். முரஞ்சு சோழன்னா நிரம்பியதாக. கொங்கணம் ஏழும் நீங்கி குடகடல் தரல சர்ற பறக்குது சங்கனி பானல் நெய்தல் தன் புனல் தவிர ஏகி திங்களின் கொழுந்து சுற்றும் சிமல நீர் கோட்டு தேவர் அங்கைகள் குப்ப நின்ற அருந்ததிக்கு அருகரானார். அருந்ததிங்கிற மலையை போய் அடைந்தார்கள். கொங்கணம் ஏழும் நீங்கி, 7 கொங்கண நாட்டின் 7 பிரிவுகளையும் தாண்டி குடகடல் சரள குப்பை சங்காணி பானல் நெய்தல், பானல் கரும்பு வழி மலர்கள், சரளம்னாக்க முத்து, பானல் நெய்தல் தன் புனல் தவிர ஏகி, இந்த மேற்கடற்கரை இடங்களை எல்லாம் தாண்டி திங்களின் பொழுது சுற்றும் சிமைய நீர் கோட்டு சிகரங்கள், பிறைச்சந்திரன் சுற்றி செல்லக்கூடியதாக சிகரங்களை உடைய சுற்றிதானே போகணும். மலைக்கு மலை மலை மறந்துன்னு தான் சொல்லுவாங்க. அங்கைகள் தேவர்கள் எல்லாம் துழுது நிற்பதாக. குறிஞ்சி முல்லை மருதம்னு போயிட்டு இருக்காங்களா? ஆமா, ஒவ்வொரு இடமா தாண்டி போயிட்டு இருக்காங்க வரிசையா. கடற்கரை வந்துருச்சு. இப்பதான் இது பார்த்தோம், மருதம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மலை நல்ல பார்த்தோம். ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த பாலையில தானே ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து ஆரம்பிச்சு எல்லா நிலத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இல்ல, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த பிரிவுகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த இந்த கொங்கண நாட்டுல 7 பிரிவுகளை தாண்டி இப்ப அருந்ததி மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. சிமய நீர்கோடு, சிமயம்னா சிகரம். அருந்ததிக்கு அருகு சென்று ஆண்டு அழகினுக்கு அழகு செய்தாள். இருந்த திக்கு உணர்ந்திலாதார் ஏகினார் இடையர் மாதர் பெருந்ததிக்கு அருந்தேன் மாறும் மரகத பெருங்குன்று ஏவி இருந்து அதில் தீர்ந்து சென்றார் வேங்கடத்து இருத்த எல்லை. இப்ப திருப்பதிக்கு வந்து சேர்ந்தாங்க. அருகர் பாடல் முந்தின பாடல அருகர் நெருங்கியவர். ஒரு நிமிஷம், அருந்ததிக்கு அருகு சென்று, அருந்ததி மலைக்கு பக்கத்திலே சென்று ஆண்டு அழகினுக்கு அழகு செய்தால் இருந்ததுக்கு உணர்ந்தார். அங்கே அழகுக்கு அழகு செய்தவளாகிய சீதை இருந்த இடம் தெரியாதவர்கள் ஏகினர். அங்க அந்த இடத்துல இடையர் மாதர் பெருந்ததிக்கு, தயிருக்கு, நிறைய தயிருக்கு, அருந்தேன் மாறும் பண்டமாற்றாக தேன் வாங்கிறேன், தயிரை கொடுத்து தேன் வாங்கி கொள்வதாகிய மரகத பெருங்குன்று ஏதி
நதிக்கு ஒரு கதிர் வண்ணம் கருது கண்டார். அய்யங்கார் பாஷையில தத்தியோன்னம், சம்ஸ்கிருதத்துல ததி. ததிக்கு பெரும் ததிக்கு அருந்தேன் மாறும். இடைய இந்த பக்கம் தயிரை கொண்டு குறிஞ்சி நில மக்களிடத்திலிருந்து தேனை வாங்கிக்கிறாங்க, பண்ணப்பாட்டாக வாங்கி விடுறாங்க. அப்படிப்பட்டதாகிய மரகத பெருங்குன்று மரகத மலையை சென்று அடைந்து அதை தாண்டி வேங்கடத்து இருந்த இல்லை திருப்பதியை வந்து அடைந்தார். இருந்து இருந்து எங்க தமிழகம் அகண்ட தமிழ், அதனாலதான் அவர் எல்லைங்கிறாரு. அகண்ட தமிழகமா அரசியல் அந்த எல்லை அந்த சமயத்துல இருந்த போது எல்லைனா டைம் சமயத்துல முனைவரும் மறைவலோரும் முந்தைய நாள் சேர்ந்து முந்தைய நாள் சிந்தை மூண்ட வினைவரும் நெறியை மாற்றும் மெய் உணர்வோரும் விண்ணோர் எனைவரும் அமரர் மாதர் யாவரும் சித்தர் என்போர் அனைவரும் அருவி நல் நீர் நாளும் வந்து ஆடுகின்றார். முனைவரும் மறைவலோரும் முந்தைய நாள் சிந்தை மூண்ட வினை வரும் நெறியை மாற்றும் மெய் உணர்வோரும் விண்ணோர் எனைவரும் அமரர் மாதர் யாவரும் சித்தர் என்போர் அனைவரும் அருவி நல்லீர் நாளும் வந்து ஆடுகின்றனர். இத்தனை பேரும் அருவியிலே ஆடுகிறார்கள். அன்னைக்கு திருப்பதியில ஆறு இருக்கா அருவி இருக்கான்னு கேட்டோமே, அருவிதான் எல்லாமே இருக்கு. சுனைகள் இதெல்லாம் ஆழ்வார்லாம் பாடியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு கேள்வி வந்தது இல்லையா? இன்னைக்கு திருப்பதியில் என்ன நம்ம பிரச்சனை. தேராடு கொஞ்சோலை திருவேங்கட சுனையில் நீனாய் பிறக்கும் விதியுடையவர் மீன் என்ன தண்ணீர் தலையில நடந்து முனைவரும் மறைவலோரும் அந்தணர்களும் சிந்தை மூண்ட வினைவரும் நெறியை மாற்றும் மெய்குணர்வோம் தபஸ்விகளும் நல்ல தன்னுடைய வினையை நீக்குவதாக தவத்தில் மூழ்கியவர்களாக தபஸ்விகளும் விண்ணோர் அனைவரும் ஏனைய வானோர்களும் அமரர் மாதிரியாகவும் அந்த தேவலோகத்து பெண்களும் சித்தர்களும் எல்லோரும் வந்து அங்கே அருவியில நாளும் ஆடுகிறார்கள். இங்க பெய்த ஐம்பொறியும் பெருங்காமமும் வைத வெஞ்சொலின் மங்கையர் வாட்கணின் எய்த ஐம்பெருவாளியும் ஏன்று இர செய்தவம் பல செய்குணர் தேவரால். பெய்த ஐம்பொறியும் பெருங்காமமும் வைத வெஞ்சொலின் மங்கையர் வாட்கணின் எய்த வஞ்சக வாழியும் வென்ற நல்தவம் செய்த நல் வென்ற நல் செய்தவம் பல செய்குவர் தேவரால். தேவர்கள் எதெல்லாம் வென்றார்கள்? பெய்த ஐம்பொறியும் வென்றார்கள். அந்த வென்றங்கிறத எல்லாத்தையும் கூட்டிக்கணும். பெருங்காமம் வென்றார்கள், வைத வெஞ்சொலின் வென்றார்கள், மங்கையர் வாழ்க்கையில் எய்த வஞ்சக வாழியை வென்றார்கள். அந்த பாடத்தை படிச்சீங்களா? என்ன வஞ்சக வாழிக்கு பதிலாக என்ன படிச்சீங்க? ஐம்பகை போட்டீங்க. ஓ, ஐம்பகையா? மன்மதனோட ஐந்து எய்த ஐம்பகை வாழின்னு போட்டு படிச்சீங்க. ஐம்பெருவாழி. அப்ப மன்மதனோட இவற்றையெல்லாம் வென்றார்கள். புலன்களை ஐம்புலன்களையும் காமமாகிய பகையையும் மற்றவர்கள் படித்த சொல்லையும் பெண்களுடைய கண்களாகிய பானம் ஏற்படுத்தக்கூடிய ஆசையையும் வென்ற தவம் செய்பவர்கள் யார் என்றால் தேவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வளங்கொள் நேமி மழை நிற வானவன் அதங்கு தாளினை தாண்டிய அம்மலை விலங்கும் வீடு உருகின்றன மெய்நெறி புலன்கொள் வாக்கு அணையது பொய்க்குமோ.
வலங்கொள் நேமி மழை நிற வானவன் அலங்கு தாளினை தாங்கிய அம்மலை விலங்கும் வீடு உருகின்றன. சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவனாகிய வலங்கொள் நேமி நீலமேக சாம்பலவண்ணன் மழை நிற வானவன் நீலமேக சாமனாகிய திருமால் அந்த இடத்துல அவனுடைய பாதத்தை தாங்கிய அந்த மலையிலே இருப்பதாக விலங்கும் வீடு உருகின்றன. அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் மோட்சம் கிடைக்கிறது என்றால் புலன்கொள்வார், மெய்நெறி புலன்கொள்வார்கள். தவங்களை செய்கின்ற யோகியர்களுக்கு அது பொய்க்குமோ, அது பொய்த்து விடுமா, மோட்சம் கிடைக்கிறது. விலங்கும் வீடு உருகின்றன. விலங்குன்னா நம்மள இந்த உலகத்தோட கட்டி போடுற விஷயங்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். விலங்கு அதெல்லாம் உடைந்து வீடு உருகி அர்த்தம் படிக்கிறாரு. அந்த வார்த்தை செலக்ஷன் விட்டது பார்த்த வினை விலங்கே ஆய குன்றினை எய்தி அருந்தவம் மேய செல்வரை மேவினர் மெய்நெறி நாயகன் தனை நாளும் வணங்கிய தூய நத்தவர் பாதங்கள் சூடினார். இப்ப பெருமாளை வணங்கிறத பத்தி பேசினது. இப்ப பெருமாள் அடியார்களை வணங்குவது பகவத கைங்கரியம். ஆய குன்றினை எய்தி அத்தகைய மலையை அடைந்து அருந்தவம் மேய செல்வரை மேவினர். அங்கே தவம் மேவிய செல்வர்களாகிய அடியார்களை அடைந்தனர். மெய்நெறி நாயகந்தனை நாடும் வழங்கிய தூய நற்றவர் பாதங்கள் சூடினார். ஆண்டவனை வணங்கிய அடியார் பாதங்களை சூடுவது ஒரு மிகச்சிறந்த சமய வழக்கம். அதை சொன்னார்களாம். மெய்நெறி நாயகந்தனை நாடும் வணங்கிய தூய நற்றவர் பாதங்கள் சூடினார். இப்போ வானர் வீரர்கள் சீதையை தேடுறதை விட்டுட்டு ஆன்மலாபத்தை தேட ஆரம்பிச்சாங்க. அது செய்யாத சூடி ஆண்ட சுரிகுட தோகையை தேடி வார்புணல் தென்திரை தொண்டைனல் நாடு நண்டுகின்றார் மறை நாவலர் வேடமேயினார் வேண்டுரு மேவுவார். சூடி ஆண்ட சுரிகுழல் தோகை அவளை தேடி வார்புணல் தென்திரை தொண்டை நன்னாடு நண்டுகின்றார் மறைநாவலர் வேடம் மேயினர் வேண்டுரு மேவுவார். இங்கே வேண்டுகின்ற உருவத்தை மேவுகின்ற வானரர்கள் மறைநாவலர் வேடம் மேவினார்கள். இந்த இடத்துல சூடி ஆண்ட, சூடி அப்படின்னா ஆமா முந்தின பாட்டுல வருது. முந்தின பாட்டோட தொடர்ச்சி அவரோட பாதங்களை சூடி ஆண்ட சுரிகுழல் தொகையை, ஆண்டு அச்சுரிகுழல் தொகையை. அந்த இடத்துல சாமியையும் கும்பிட்டுட்டு அதே நேரத்துல தன்னோட வேலையும் பாட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீதையை இந்த இடத்துல தேடுவோம்பா என்று தேடி வார் புனல் தென்திரை தொண்டை நன்னாடு, புனல்கள் தெளிவாக அலை வீசுகின்ற தொண்டை நன்னாடு நண்ணுகின்றார். அவர்கள் என்ன வேடம் அணிந்து கொண்டார்கள்னா மறை நாவலர் வேடம் மேயினர். வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள் வேடத்தில் அவர்கள் சென்றார்கள். தொண்டை நாட்டை சென்றடைந்தார்கள். குன்று சூழ்ந்த கடத்தோடும் கோவலர் முன்றில் சூழ்ந்த படப்பையும் மொய்புணல் சென்று சூழ்ந்த கிடக்கையும் தென்திரை மன்று சூழ்ந்த பரப்பு மருங்கலாம். எல்லா நிலமும் வந்துருச்சு. தொண்டை நாட்டில் வரதான் குன்று சூழ்ந்த கடம் சாரல், குன்று சூழ்ந்த கடத்தொடும் கோவலர் முன்றில் சூழ்ந்த படப்பை, அதாவது யாதவர்கள் எல்லாருமா சேர்ந்து இருக்கக்கூடிய படப்பை தோல்லையும் மொய் புனல் சென்று சூழ்ந்த கிடக்கையும் மருத நிலம், நீர் கிணறு இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஆறு குளம் ஏரி எல்லாம் உடைய கிடக்கையும் தென்திரை மன்று சூழ்ந்த பரப்பும், அலை வீசுகின்ற கடல் பகுதிய பரப்பும் வருங்கலாம். தொண்டை நாட்டுல 4 வகை வளங்களும் இருக்கு என்பதை சொன்னார். தொண்டை நாட்டில் தோட்டம், கிடக்கை இடம், விரிந்த இடம், இதெல்லாம் நீர்நிலை எல்லாம் இருக்கிற இடம். பரப்பு கடல் பரப்பு. சூழ் அடிப்பளவு இன்சுளை தூங்குதேன் கோல் அடிப்ப வெறிய குலமல்லர் ஏர் சாலடித்து அருஞ்சாலியின் வெண்முளை தோளடி கிளையன்ன அன்னம் துவைப்பன். இந்த பலாவனுடைய தேன்ல முளைத்த நெல் சூழ் அடி பலவின், அதாவது பலாமரத்துல வேர் பலான்னு ஒண்ணு உண்டு. மரத்தை அடியில வேருக்கு கீழே சூழ் அடி பலவின்
அந்த சூல்னா கருத்தாங்கிய வேர்பலாவை கருவாக தாங்கிய அந்த சுளை தூங்கு தேன், அந்த சுளையிலிருந்து அப்படியே பொங்கி வருகின்ற தேனை அடியிலிருந்து வருது. ஆமா, பூமிக்கு அடியில் இருக்கு. ஆமா, வேர்ல பழுத்து பாரு. ஓ, நாம பொதுவா பார்த்துக்கிறது தலைக்கு மேல இருக்கிற தலைக்கு அடியிலையும் வீங்கும். இல்ல மரத்தோட அடிபாகத்துல இருந்து கிடைக்கும். இது வந்து மண்ணுக்கு அடியிலேயே, மண்ணுக்கு அடியில அந்த தரம். அந்த வேர்பலாவுல உள்ள தேன் வந்து அப்படியே வயல் பூரா பாஞ்சு கிடக்கான். அந்த வயல்ல உழறவன் இருக்கானே, அவன் கையில உள்ள கோல்னால இந்த மாடு நகர மாட்டேங்குதுன்னு அடிக்கிறான் வேகமா. அந்த தேன் சேர் இருக்கு பாருங்க, அந்த தேன் சேர்ல மாடு இழுக்க முடியாம போகும்போது சூழ் அடி பலகின் சுளை தூங்கு தேன் கோல் அடிப்ப வெறி குலம் மல்லர், அப்படி வெறுக்கின்ற அந்த மல்லர் ஏர் சாலடி தரு சாலி, அந்த ஏர்ச்சாலின் அடியில அந்த ஏர்முனையில விளைகின்ற அந்த நெல் இருக்கு பாருங்க, அந்த சாலியின் வெண்முளை நிறுத்து கொண்டு, ஆமா, அந்த வெண்முளையை தோல் அடி கிளை அன்னம் துவைப்பன. ரொம்ப வித்தியாசமா இருக்குது. தோலை அடியில் கொண்ட கூட்டமான பறவைகள் பயந்து போய் இதுக்கு நடுவில் தோல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு விரலுக்கு நடுவில் தோல் சம்பு, அப்படி இருக்கக்கூடிய அடியை உடையதா இது. இவங்க மாட்டை அடிக்கிறதுனால அன்னம் பயந்து ஓடி போகுது. அப்படி ஓடும்போது தரையில ஊன்றி இருக்கிற அந்த முளைகளை எல்லாம் மிதிச்சுக்கிட்டே போகுது. அதுதான் அந்த முளைகளை துவைப்பன அப்படிங்கிற. செருக்குறும் கடித்தேன் செருகுறும் கடித்தேன் அருகுரங்கும் வயது மருந்து ஆட்சியர் இரு குரங்கு இறங்கிய வாழையை குறுங்குரங்கும் குயிலும் துணிதும். வாழை மரத்துல நாரையும் குயிலும் தூங்குது. அவ்வளவுதான் காட்சி. செருகுறும் கண்ணின் கூந்தல் வரையில செருகுறும் அப்படின்னா நம்ம அப்படியே செருகி கண்கள், நீண்ட கண்கள் போன்ற தேன் குவளை குளம், தேன் மருந்திய குவளை குளம். அந்த குவளை வந்து எப்பவுமே கண்ணு மாதிரி தானே இருக்கும், நீலோத்தரம்ல கண்ணுக்கு ஊமை தானே. அதன் மருகு உறங்கும் வயல் மருங்கு, அதன் மருகிலே உறங்கும்னா தங்குகின்ற அந்த வயலின் பக்கத்திலே ஆய்ச்சியர் ஆயர் உள்ள பெண்கள் இரு குரங்கு பிறங்கிய வாழை, அந்த பெண்களின் தொடையை போன்று இருக்கின்ற வாழை, அந்த வாழை தான். அதுல குறுகு உறங்கும் குயிலும் துயிலுமா, அங்கே குறுகும் உறங்கும் குயிலும் துயிலும். நாரையும் வந்து கடல் நாரையும் வந்திருக்கும், காட்டு குயிலும் வந்து தூங்குமா. இந்த ரெண்டு இடமும் தெருவின் ஆர்ப்புறம் பல்லியம் தேர்மையில் கருவிமா மழை என்று கல்புரா பொருளர் தன்னுமைக்கு அன்னமும் போகதா மருவினார்க்கும் மயக்கம் உண்டாக்குவது. பழகி போயிட்டவங்களுக்கு என்ன, இதெல்லாம் பழகி போயிட்டவங்களுக்கு தெருவின் ஆட்புறம் பல்லியம் தேர்மையில் கருவி மாமழை என்று கழிப்புறான். ஒருனர் தன்மைக்கு தன்னுமைக்கு அன்னமும் போகலாம், மருவினாருக்கு மயக்கம் உண்டாகும். தெருவில் ஏற்படக்கூடிய ஓசை, ஏற்படக்கூடிய பல்லியம், பல வாத்தியங்களுடைய முழக்கத்தையும் மாமழையினுடைய மேகத்தினுடைய முழக்கம் என்று கருதி மயில் ஆடவில்லை. அது பெரிய இடி போல ஒலித்தாலும் அதை அது இடியாக கருதவில்லை. இங்க ஒரு தன்னுமைக்கு அங்க கூடிய மற்ற ஓசைக்கு வெறுவி அன்னங்களும் நகரவில் இருந்த இடத்துலயே இருக்கு. பழகி போச்ச, அதான் பழகி போச்ச, டெய்லி கேட்கறது தானே. எனக்கு தெரியும் இது வந்து இடி ஒலி இல்லை, இது வந்து ஓட்டுவதற்காக ஒலிக்கின்ற இசை இல்லை, மத்தளம் இல்லை என்பது தெரியும். அதனால மயிலும் நகரல அன்னமும் நகரல, அது வந்து அப்படி அப்படியே இருக்கும். மேல கொசு போய் வளம் வந்து மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றஞ்சி சிலம் வந்து அவன் வந்து மரமேறி உயில் பார்க்கும் திருவையாறு. அதாவது பக்தி பாடலுக்காக கோயிலில் ஆடுறாங்க.
மார்கள் அதுக்கு ஒலி ஒலிக்குது. அது வந்து சில பெண் குரங்குகள்லாம் அஞ்சி சில மந்தி அலம் வந்து மரமேறி முகில்வார்க்கும் திருவையாறு. அலம் வந்த மணவார்கள் நடமாட முழவதில மழை என்று அது மேகம் நினைச்சு சில மந்தி பயப்படுறாங்க. அலம் வந்து அதே சில மந்தின்னு சொல்றாருன்னா மற்ற மந்திகளுக்கெல்லாம் பழக்கமா இருக்குமா புதுசா வர்ற மந்தி மழை அடிக்கிறது. இந்த மேனேஜர் கிட்டலாம் உண்மையிலேயே புது பசங்க பயப்படுறாங்க. இப்படி ஒரு காட்சி, அதுக்கு எதிர்காட்சி இல்ல சார், அதுக்கு எதிர்காட்சி இப்பெல்லாம் அது கூட கிடையாதா? சில மந்தி கூட புத்தியாக அதுக்கு எதிர்காட்சியை பாருங்க. அடுத்த உயிர் அச்சம் வருது. உயிர் அச்சம் வரும்போது தேரைவன் தலைக்கு இளம் பாறை தாரை என்று இளம் கெண்டை நடுக்க தாரைவன் தலை அவரை சேரை என்று புறப்புவ தேரையே. தேரை என்று உயர் தென்கை இளம் பாலையை நாரை என்று இளக்கெண்டை நடுங்க. தாரை வன் தலை தன் இள ஆம்பலை சேரை என்று புலம்புவ தேரை. தேர் போல உயர்ந்து விரிந்த தலையை உடைய தென்னை மரத்தின் இளமையான பாளையை கண்டு அது நாரை என்று கெண்டையெல்லாம் நடுங்குகிறான். உயிரச்சம். அதே மாதிரி தாரை வன் தலை தன் இள ஆம்பலை, அந்த ஆம்பலோடைய முட்டை கூம்பி இருக்கிறது பார்த்தா சாரப்பம்பு மாதிரி இருக்கான். சாரை என்று புலம்பு சேரைன்னு இருக்கு, சாரை என்று புலம்புவ தேரை. இது சாரை பம்பு என்று தேரைகள் எல்லாம் உயிரட்சத்தினால. ஆரம்ப சாரை மூணாவது சேரைங்கிறது தாரை வண்டலை தாரை தார்குச்சின்னு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நல்லி வாழ்ந்து கடலில நம்பிய வலை வீசிய வெண்மணி புதி நாரை சினை பொழியாது என்று புதிய ஆவை ஒதுக்கி உடைப்படாது. இந்த நள்ளிங்கிறதுக்கு குறுந்தொகை மோடுக்கு போயிட்டாரு. இவர் திடீர்னு குறுந்தொகை மோடுக்கு போயிட்டாரு. வர்ணனை எல்லாம் இல்ல, அவருடைய மறந்துபட்ட கல்வி எல்லா இதையும் காட்டும். அதனால அது வர்ணன பகுதி இது கொஞ்சம் வேகமா பார்த்துட்டே போயிடலாம். நள்ளி வாங்கு கடைகள நவ்வியர்னா நவ்வீனா பெண்மான் மான் இளம் மான்கள். என்ன நள்ளி அப்படிங்கிறதுக்கு ஆண் நண்டு அப்படின்றது கார்கால பட்சத்தோட கடைசி பாட்டில் பார்த்தோம். இங்க பெண் நண்டு அப்படிங்கிறதோட பார்க்கிறோம். ஆண் நண்டு நள்ளியும் நண்டும் அப்படின்ட்டு அங்க சொன்னாங்க. பெண் நண்டுகளை பிடிக்கின்ற இளம் உழத்தியர்கள் என்ன பண்றாங்களா, பெரிய முத்துகளை எடுக்கிறாங்க. பெரிய முத்தை எடுக்கிறாங்க. வெள்ளிவால் வலை வீசிய வெண்மணி அங்க இருக்கக்கூடிய சிப்பிகள் சங்கு பூச்சிகள் எரிந்ததாகிய பருத்த முத்துகளை எடுக்கின்ற உழத்திய பெண்கள் இல்ல சங்கினம் ஈன்றதாகிய பருத்த முத்துகளை எடுத்த உடத்தியர்கள் அது நாராயணோட முத்தை நினைச்சுட்டு இவங்களோட நேரம் அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஆம முதுகுல தட்டி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவ்வளவு பருமை, அவ்வளவு பெரிய முத்து. அத வந்து அது நாரையோட முட்டைன்னு நினைச்சு ஆமையோட ஓட்டுல தட்டி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது சிம்பிளா சொன்னாங்க. பலாச்சுளையில ஈக்கள் மொய்க்கின்றன. எப்படின்னா பூவை வண்டு மொய்ப்பது போல பலாச்சுளையை ஈக்கள் மொய்த்தன. எப்படி? குரங்கனுடைய கையில இருக்கக்கூடிய பலாச்சுளை. சேட்டு இளம் கடுவன் சிறு புன் கையில் இளமையான மிக்க இளமையுடைய
ஆண் குரங்கனுடைய உண்மையான கையில சேட்டுனா இளமையான இல்ல அடுத்ததான் இடம். சேட்டுனா மிக மிக சேடு சேடு மிகுந்த மிகுந்த இளமையான ஆண் குரங்கின் கையில இருந்த பலாச்சுளை இருக்கக்கூடிய வாசனைக்கும் அதனுடைய தேன் தன்மைக்கும் பூன்னு நினைச்சிட்டு வண்டுகள் பூவை போல பூவை வண்டு மொய்ப்பதை போல ஈனம் மொய்த்தன. கூன் சுளை. கூன் சுளைனா அந்த சுளையோட ஷேப் வளைஞ்சு கூனா இருக்குல்ல, கூன் சுளை. ஓட்ட தேவபலவின் கனி கூன் சுளை. கூன் சுளை. சோழநாடு. அன்ன தண்டக நாடு கடந்தகள் பொன்னி நாடு பொருவிலர் எய்தினார் சென்னரும் கரும்பும் கமுகும் தெரிந்து இன்னல் செய்யும் நெறி அறிந்து ஏகுவார். அன்ன தண்டக நாடு கடந்து அகன் பொன்னி நாடு பொருவிலர் எய்தினார். செல்வர் என்னும் வடகலை தென்தமிழ் இருக்காங்க. ஒரு பாட்டு இல்ல அது இதுல இல்ல நீர் பாடலாம். கொஞ்சம் வேகமா பாடலாம் முடிச்சிடலாம். 10 பாட்டு 10 பாட்டு. செல்வர் என்றும் வடகலை தென்தமிழ் சொல்வரம்பினர் என்றும் சுமடரை கொல்வர் என்றும் கொடுப்பவர் என்றும் இல்வரம்பினர் ஈ தேனும் ஈட்டதே. செல்வர்கள் அப்படின்னு பணத்தை மாத்திரம் நிறைய உடையவர்கள். வடகலை தென்தமிழ்னா, வடகலைனா சம்ஸ்கிருதம், தென்தமிழ் தமிழ். செல்வரம்பினர் என்றும் 2 சொல்லினுடைய எல்லையையும் தேர்ந்தவர்கள் என்றும், சுமடரை கொல்வர் என்றும் துஷ்டர்களை நிகிரகம் செய்பவர்கள் என்றும், வறியவருக்கு வரையாது கொடுப்பனர் என்றும், அந்த இல் வரம்பினருக்கு அந்த தொண்டை நாட்டிலே வாழ்கின்ற இல்வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு ஈதேனும் ஈட்டதே. தேனும் ஈட்டதே. ஆமா, அந்த ஈ வந்து தேனையும் கொண்டு வந்து கொடுத்துதான். வேண்டுவார்க்கு வேண்டிய பொருளை வரையாரும் ஈயத்தன்மை உள்ள இது வந்து ஈ தேனுன்னு வச்சு தேனை காமதேனுன்னு ஆக்கி ஈ தேனும் எல்லாருக்கும் வேண்டியதை கொடுக்கிற காமதேனும் இவர்களுக்கு ஒப்பாகுமா அப்படின்னு ஒரு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து அது நேரடி விளக்கமே இன்னும் சுவையா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சிறுவனாட்சி. ஆமா. இல்ல நீங்க என்ன பொருள் சொன்னீங்க? தேன் வந்து கொடுக்குது. ஆனா தேனும் அப்படின்னு சொல்றது இன்னொரு அடுத்த சோழநாடுக்கு வராங்க. இதுக்கு இவ்வளவு தூரம் சுத்துறாருன்னு இந்த வர்ணனை எல்லாமே வந்து தொண்டை நாடு மக்களுக்கான. ஆமா மக்களுக்கு இப்ப முடிஞ்சது. தொண்டை நாடு சான்றோர் உழைத்துதான். அன்ன தண்டக நாடு கடந்தகன் பொன்னி நாடு ஒருவிலர் எய்தினார் சென்னலும் கரும்பும் கமுகும் சரிந்து இன்னல் செய்யும் நெறியறி தேகுவார். அந்த தொண்டை நாடு கடந்து, அந்த தொண்டை நாடு அந்த தொண்டை நாட்டை கடந்து அகல் பொன்னி நாடு தண்டக நாடுன்னு போட்டிருக்கு. இது தொண்டை நாடுன்னு போட்டிருக்கு. தொண்டை நாடு ஒண்ணுதான். ஆமா, அதனால எங்க தண்டகம்னா தண்டகாரனே நினைக்க கூடாது. அங்கங்க தண்டக காடு, இது தண்டக நாடு. அந்த தண்டக நாடு கடந்து அகல் பொன்னி நாடு பொருவிலர் தமக்கு உவமை இல்லாத வானரர்கள் பொன்னி நாட்டை அடைந்தார்கள், சோழ நாட்டை அடைந்தார்கள். செந்நெல்லும் கரும்பும் கமுகும் செறிந்து, நெல்லும் கரும்பும் பாக்கும் செறிந்து இன்னல் செய்யும் நெறி. அதாவது நடந்து போறவங்களுக்கு அந்த பாக்கெல்லாம் கீழே சிந்தி நடக்க முடியாம செய்யும் சிலப்பதிகாரம். இன்னல் செய்யும் நெறி அறிந்து ஏகுவார். கரும்பு பாக்கு எல்லாம் நடக்க முடியாது, அந்த நெறி நடந்து போகாதுன்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்திலேயே அது வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி தான். இல்ல இகழ்ச்சியா சொல்ற மாதிரி புகழ். செஞ்சுளை பலவின் பரல் பகை உருக்கும்னெல்லாம் அந்த சிலப்பதிகாரம். கொடிரு தான் அடுத்தது. கொடிரு தாங்கிய வாய்க்குழு நாரைவாள் தடரு தாங்கிய பூனிழந்தாழையின் மிடரு தாங்கும் விருப்புடை திங்கனி இடருவார் நருந்தேனி இழுக்குவார். அதான் அதே இடம் தான். கொடிரு தாங்கிய வாய்க்குழு நாரை, அதாவது வாய் நிறைய இதெல்லாத்தையும் சேர்த்து அடக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த நாரை வாழ் தடரு தாங்கிய கூன் இளந்தாழை, அதாவது தென்னை மரத்துல தாழையின்
மிடறு தாங்கும் விருப்புடை தீங்கனி. அந்த தென்னை மரத்தினுடைய கழுத்து தாங்குகின்ற நமக்கு விருப்பத்தை தருகின்ற தேங்காய் அந்த தீங்கனி கீழே விழுந்தோன்னா இடருவார். இடர்னவங்க தேன்ல காலை வச்சிருவான், வழிக்கு விழுந்துருவான். இடருவார் நறுந்தேனில் இழுக்குவார். தடருங்கிறது என்ன? தடரு தாங்கிய கூநிலங்காழி. தடம் தடம் தடரு. அந்த நீர் பகுதி தாங்கிய தென்னை மரம். அந்த தென்னை மரத்தினுடைய மிடர்ல இருக்கிறது இளநீர். அந்த இளநீர் கீழே விழுந்தோன்னா இவன் தடுக்கி விடுறான் வானரம். தேன்ல வச்சு வழிக்கிறது காலம். அகண்ட இடம் அகனின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. குழுவும் மீன் வளர் குட்டம் எனக்கொளா எழுவு வாடல் இமிழ்கரு ஏந்திரத்து ஒழுகு சாறு அகன் கூனையின் உள்முறை முழுகு நீர்கரு காக்கை முளைக்குமே. அதாவது குழுவு மீன் வளர் குட்டம், மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண குட்டம் எனக்குளா என்று கொள்ளத்தக்க எழுவு பாடல் இமிழ் கரும்பு எந்திரம், கரும்பாலைகள். அந்த கரும்பாலைகள் மொயின்னு பாடி அந்த கரும்பை இறக்கிற அந்த சாறு, அதன் அகன் கூனையின் ஊழ்முறை, அந்த சாறு போன்றிருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு பாருங்க, அதுல முழுகி நீர் கருங்காக்கை முளைக்குமே. அதுக்குள்ள தலையை விட்டு விட்டு பூனைனாக்கா பெரிய பாத்திரம், அது மீன் நிரம்பிய குளம்னு நினைச்சு இந்த நாரைகள்லாம் இந்த கருங்காக்கைகள்லாம் கடல் கருங்காக்கை அதுவும் சங்க இலக்கியப்பட்டுதான். பூ நெருங்கிய புல்லூர் சோலைகள். அடுத்தது பூ நெருங்கிய புல்லூர் சோலைகள் தேனொருங்கு சொரிதலின் தேர்வில மீன் நெருங்குறும் வெள்ளம் வெறி பல வானரங்கள் மரங்களின் வைகுமான். இந்த வானரங்கள் பூ நெருங்கிய புல்லுரு சோலைகள், பூக்கள் அப்படியே அடர்ந்து இருக்கக்கூடிய பறவைகளால் வைக்கப்படுகின்ற அந்த சோலைகள்ல அந்த பூக்களிலே இருந்து தேன் ஒருங்கு சொரிதலில் அப்படியே மழை மாதிரி தேன் கொட்டிக்கிட்டே இருக்கு. அங்க தேர்வில மீன் நெருங்குறும் வெள்ளம், இது தண்ணியா அல்லது தேனான தெரிஞ்சு கொள்ள முடியாதபடி மீன்கள் நெருங்குகின்ற அந்த வெள்ளத்தை கண்டு வெறுவி பயந்து பல வானரங்கள் மரங்களில் வைகுமால். ஏப்பா இதில் இறங்கிட்டா பிரச்சனை உண்டாயிடுண்டா அப்படின்ட்டு அது பாட்டுக்கு மரத்து மேலேயே இருக்கு. இந்த லோக்கல் வானரம், வந்த வானரங்க அதெல்லாம். இன்னொரு 3 பாட்டு 4 பாட்டு. தாறு நாறுவ வாழைகள் தாழை சோறு சோறு நாறுவ தூம்புகள் மாங்கனி 100 நாறுவ நாறு வளர்க்கும் சேரு நாறுவ செங்கல் நீர் அரோ. இது சிந்தாமணியிலேருந்து எழுதிக்கிறது, சிவ சிந்தாமணி பார்த்தது. தாறு நாறுவ தாழைகள், தாழை மரங்கள் இருக்க அதுல குலைகள் தோன்ற பெறுகின்ற அங்க குலைகள்லாம் இருக்கும். தாழை மடல்ல எப்படி குலை இருக்குன்னா மாங்குலை தாழ்ந்து இந்த தாழையில நாறுகின்றன. வாழை அந்த தாழையின் சோறு நாறுவ தூங்குரு மாங்குனி. அந்த வாழை மரத்தினுடைய நிறம் இருக்கு பாருங்க, அந்த மகரந்தம் அது இந்த மாங்கனியில படர்ந்து அது வெள்ளையா மாறி இருக்கும். தூங்குரு மாங்கனி. பாடம் வேற. தூங்குரு மாங்கனின்னு இருக்கு. நாறுனா நாற்றுக்கள், வயல்ல உள்ள நாற்றுக்கள் நாறுவ நாறு வளர்க்குறும் சேரு நாறுவ செங்கழி நீரோ. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அந்தந்த, அதாவது வாழை மரத்துல இருந்து மாங்கனியிலிருந்து மூங்கில், அதுலேருந்து நாற்று, அதுலேருந்து தரையில் இருக்கக்கூடிய சேரு, இவையெல்லாம் எல்லா மரங்களும் ஒன்றாக சேர்ந்து அப்படியே கலந்து போகிறது. அதுதான் அது சிந்தாமணி பாட்டு ஞாபகம் வருது எனக்கு. வானர வீரர். அடுத்தது சேரனுடைய
அணைய பொன்னி அகன் புனல் நாடு ஒளி மனையின் மாட்சிக்குலாம் மலைமண்டலம் வினையின் நீங்கிய பண்பினர் மேயினார் இனிய தென் தமிழ் நாடு சென்றெய்தினார். வினையின் நீங்கிய பண்பினர் மேயினார். தன்னுடைய பாவங்களிலிருந்து நீங்கிய பண்பை உடைய வானரர்கள் சென்றார்கள். அணைய பொன்னி அகல் புனல் நாடு ஒரி. பொன்னி ஆறு காவிரி பாய்கின்ற புனல் நாட்டை விட்டு விலகி மனையின் மாட்சி குலாம் மலை மண்டலம், இல்லறமாட்சி சிறப்பாக விளங்குகின்ற அந்த நாடாகிய சேரநாடு, மலை மண்டலம்னா சேரநாடு, அந்த சேரநாட்டிலே வினையின் நீங்கிய பண்பின் மேயினார். இனிய தென்தமிழ்நாடு சென்றேறினார். தென்தமிழ்நாடுங்கிறது பாண்டிநாடு. பாண்டிநாடுன்னு வச்சுக்கலாம். சேரநாட்டுக்கு ஒரு வரி, சேரநாட்டுக்கு ஒரு பாடல் கூட இல்ல. இல்ல, அது சேரநாட்டுக்கு ஒரு வரி. இதுவரையும் சோழ நாட்டுக்கு இவ்வளவு. பாண்டிய நாட்டுக்கு போனா போறதுன்னு ஒரு 3 பாட்டு இருக்கு. அடுத்தது திருத்தகு நாட்டினை அண்டர் நாடு ஒத்திருக்கும் என்றால் உரை ஒக்குமோ எத்திரத்தினும் ஏழு உலகம் புகழ் முத்தும் முத்தமிழும் தந்து முற்றலால். பாண்டிய நாட்டை பாண்டிய நாட்டுக்கு 3 பாட்டு தானே இருக்கு. சோழ நாட்டுக்கு மலைமண்டலம் தாண்டி பாண்டிய நாட்டுக்கு வந்தான்னா சேரநாடுங்கிறது ஒரு 2 வரி, ஒரு வரி, 2 வரி கூட இல்ல. 2 வார்த்தை. மலையின் மாட்சி குலாமலை மண்டலம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அத்திரு நாட்டினை அண்டர் நாடு ஒத்திருக்கும் என்றால் உரை ஒக்குமோ. அந்த நாட்டை தேவலோகம் என்று சொன்னாலும் கூட அது அந்த சொல்லுக்கு வந்து சரியா இருக்காது. எத்திரத்தினும் எல்லா வகையிலேயும் 7 உலகம் புகழ், 7 உலகங்களும் புகழ்கின்ற முத்து தந்த நாடு அந்த நாடு. அதை விட அடுத்தது முத்தமிழும் தந்த நாடு. முத்தமிழும் தந்த நாடு தந்து முற்றலால் அதுக்கு தேவலோகமும் சமம் ஆகாது. ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய பாட்டு. கிளாஸ் நடத்துற மாதிரி என்ற தென் தமிழ் நாட்டினை எங்கனும் சென்று நாடி திருந்தினார். ஒன்றுவாரில் பொருந்தினர் போயினார். துன்றலல் ஓதியை கண்டிலர் துன்பினார். என்ற தென் தமிழ்நாட்டினை, இப்படி நான் புகழ்ந்து இந்த தென் தமிழ்நாட்டினை பாண்டிய நாட்டினை எங்களும் சென்று நாடி திரிந்து வருந்தினார்னு இருக்கணும். திருந்தினார்னு சென்று நாடி திரிந்து பல இடங்களையும் அலைஞ்சு வருத்தப்பட்டார்கள். ஒன்றுவாரில் பொருந்தினர். நேர்மையான மனத்தை உடையவர்கள். சாக போன மாதிரி, உயிர் போகிற மாதிரி வருந்தினர் போயினார். துன்றல் ஓதியை கண்டிலர். அந்த நல்ல பூந்தலையுடைய சீதா பிராட்டியை பார்க்கவில்லை. அதனால் அவர்கள் துன்பினார், துன்பத்தை உடையவர்களாக இருந்தார்கள். படிச்சு பாடு. துன்றல் ஓதிங்கிறது என்ன? துன்று அல் ஓதி, நெருங்கிய இருள் போன்ற பொண்ணு. வந்திசை களிறு அண்ண மயந்திர கொன்று இசைத்தது அல்லையில் கூடினார். தென்திசை கட சீகர மாருதம் நின்று இசைக்கும் நெடுநெறி நீங்கினார். வன்திசை களிரன்ன மகேந்திரம். மகேந்திரமலை, அதாவது தென் திசையில இருக்கக்கூடிய ஒரு யானை போன்ற மலை. மலையை யானைன்னு சொல்றது பழக்கம். களிரன்ன மகேந்திர குன்று போன்ற. ஆமா, மகேந்திர குன்று இசைத்தது. யானைக்கும் ஒரு குலகிரி. ஆமா, அது போன்ற இடத்தை வல்லையில் வேகமாக சென்று சேர்ந்து விட்டார்கள். தென் திசை கடல் சீகர மாருதம். தென் திசை கடலிலிருந்து வருகின்ற மிக இனிமையாக இசைத்து வருகின்ற அந்த மாருதம் நின்று இசைக்கும், தென்றல் நின்று இசைக்கின்ற நெடுநெறி நீங்கினார். அந்த மகேந்திர மலையில சென்று சேர்ந்தார்கள். பாண்டிய நாட்டோட வழியை நீங்கி சென்று சேர்ந்தார்கள். அதாவது தென் திசை கடல் சீகர மாருதம் நின்று இசைக்கும் நெருநெறி, தென்றல் வீசுகின்ற அந்த அருமையான பாண்டிய நாட்டு வழியிலிருந்து நீங்கி தென் திசை, அதுக்கும் தென் திசையில இருக்கக்கூடிய வன் திசை களிரன்ன மகேந்திரம் குன்று. இந்த எண்டு இதுக்கு மேல கடல், இந்த கடலை இதுக்கு மேல கடல் இருக்குன்னு சொல்லி சுக்ரீவன் சொல்றான். அந்த எண்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இப்போ இதுக்கு மேலதான் சம்பாதி இருக்கார். சம்பாதிய ஜடாயனுடைய அண்ணனானே சம்பாதி இருக்கார்.
இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் அடுத்த அமர்வில். அடுத்த 2 பாடலும் வந்து ஒட்டுமொத்த கம்பராமாயணத்திலையும் சிகரம் மாதிரி பகுதிகள். அடுத்த வாரத்தை முடிச்சு அடுத்த 2 வாரம் மிஸ் பண்ணிட்டாதீங்க. அடுத்த வாரம் முடிக்க முடியாது. 93 பாட்டு தான் வாரம் தேவைப்படும். ஓ அப்படியே இல்ல அந்த படம் அப்படிப்பட்ட படம். ஓ நீங்க ஓடலாம் முடியாது.